மச்மாஸ் ஹெல்த் கேர்ல இருந்து நான் டாக்டர் மும்தா ஜனஸ். உங்களுக்கு இந்த 5 சிம்டம்ஸ் இருக்கா? உங்களுக்கு பிசிஓடியா இருக்க சான்ஸ் இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் ஒன், irregular பீரியட். அதாவது சிலருக்குலாம் 2 மாசத்துக்கு ஒரு தடவை 3 மாசத்துக்கு ஒரு தடவை பீரியட் ஆகுது. சிலருக்கு டேப்லெட்ஸ் போட்டாதான் பீரியட் வருது டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலருக்கு வந்து எப்ப பார்த்தாலும் இந்த ப்ரௌன் கலர்ல வந்து ஸ்பாட்டிங் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து பிசிஓடிக்கான சிம்டம்ஸா இருக்கு. செகண்ட் ஒன் வந்து ஹேர் ஃபால் அதிகமா இருக்கும். தரையில பாத்ரூம்ல எங்க பார்த்தாலும் முடி கொட்டுது டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வந்து சிலருக்கு வந்து மேல் ஹார்மோன் அதிகமா இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா ஃபேஷியல் ஹேர் க்ரௌத் வந்து அதிகமா இருக்கும். அது மாதிரி மார்பு வயிற்று பகுதிகளில் ஹேர் க்ரௌத் வந்து அதிகமா காணப்படுறது. அது மாதிரி வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அதிகமா இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு அந்த ஃபேஸ்ல எல்லாம் வந்து பிம்பிள்ஸ் அதிகமா நிறைய பேருக்கு வந்து பிம்பிள்ஸ் அதிகமா பார்ப்பீங்க. அந்த டார்க் பிக்மெண்டேஷன் வரதுக்கு ரீசன் இதெல்லாமே ஒரு காரணமா இருக்கு. அது மாதிரி வந்து ஃபோர்த் ஒன் வந்து எப்ப பார்த்தாலும் டயர்டா ஃபீல் பண்றது, அது மாதிரி மூட் ஸ்விங்ஸ் வந்து அதிகமா வரும். ஃபிஃப்த் ஒன் வந்து பார்த்தோம்னா ஒபிசிட்டி, அதாவது வெயிட் கெயின், சடனா வெயிட் கெயின் ஆகுது. ஏன்னே தெரியல டாக்டர், எனக்கு வந்து மற்ற சிம்டம்ஸ் எல்லாம் பீரியட்லாம் ரெகுலரா இருக்கு, ஆனாலும் வெயிட் கெயின் ஆகிட்டே இருக்கு, என்னதான் எக்ஸசைஸ் பண்ணாலும் வெயிட் குறையவே இல்லை டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா பிசிஓடிக்கான சிம்டம்ஸ் தான்.